வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ என்னன்னா, நாங்கள் இப்போ வந்து வெப்சைட்டில் வந்து சாஃப்ட்வேர் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கள் வெப்சைட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? mdmstc.comக்கு போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டாலிங் ஆரக்கிள் சர்வர் அண்டு கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ரோல் நவுன்னு வரும். ஃப்ரீ தான். இது அன்இன்ஸ்டாலிங் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் ஆரக்கிள் சர்வர் கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த பேமெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ரோல் நவுன்னு சொன்னால் ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்து போனோம்னா நமக்கு தெரியும் உங்களுக்கு யூசர் நேம் என்ன, ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, யூசர் நேம் என்ன. ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்கிறதா இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. அது இல்லாமல் இமெயில் ஐடியில் மெயில் உள்ளே வருதான்னு பாருங்கள் உங்கள் இமெயிலுக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், ஃபர்தராக இமெயிலே வராது. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. தேவையில்லாத இமெயில்ஸு ஸ்பேம் இதெல்லாம் வந்து தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? இமெயில் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா? பட் ஏற்கனவே எனக்கு ஒரு லாகின் நான் வச்சுருக்கேங்கிறதுனால நான் அதில் போகிறேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ரோல் நவுன் வரும். ஸோ என்ரோல் நவுன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும், இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ அதில் என்னென்னா இதில் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஆரக்கிள் சர்வர் கிளைண்ட்டை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 நிமிஷம் இருக்குது. ஓகே, ஒரே வீடியோ தான் கண்டினியூஸாகவே போட்டோம். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதனால் ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு இப்போ ஃபோல்டரில் போயிட்டு நம்ம டிலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை போயிட்டு டிலீட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் எடிட்டரில் போயிட்டு நீங்கள் இந்த ஆரக்கிள் இது இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது ஆரக்கிளோட ஐட்டங்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் போய் டிலீட் பண்ணலான்னு. பட் அதில் டிலீட் பண்ணும்போது சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆரக்கிள் சர்வர் அண்டு கிளைண்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது க்ரியேட் ஆன ரிஜிஸ்ட்ரியை மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? சில சமயத்துக்கு வேறு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயுமே வந்து ஆரக்கிள் பேஸ்டாக வந்து ஏதாவது ரிஜிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. தெரியாதனமாக நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏன்னா இங்கே ஒரு இடம் தான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தேடணும் ரிஜிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் ஆரக்கிள் வருதோ அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரி எடிட்டரில் போயிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகிட்டு ரிமூவ் பண்ணணும். ஏன்னா தப்பாக டிலீட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற சாஃப்ட்வேர் வேலை செய்யாது, தேவையான சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் கரப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் என்னென்னா இந்த மெத்தட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு பதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அன்இன்ஸ்டால்னு சொல்லி இங்கே டீஇன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கிளைண்ட்டு சர்வர். அதுதான் ப்ராப்பரான மெத்தட். அதில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டில் உள்ளதையும் அது தூக்கி விட்டுரும். எங்கே எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் அதுவே தூக்கிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரேட்டிங் கேட்கும். உங்களுக்கு ரேட்டிங் என்ன கொடுக்க விருப்பமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்டேட் ரிவ்யூன்னு சொன்னால் இங்கே தேங்க்ஸ்ன்னு சொல்லும். ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ரீடேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொன்னால் 2 ஆப்ஷன் வரும், ரீசெட் டேட்டா, கீப் டேட்டா. இப்போ ரீசெட் டேட்டா அப்படின்னா என்ன ஆகுனா இங்கே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மறைஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துருக்க ஆப்ஷனில் ஏற்கனவே நம்ம பார்த்தது அந்த டிக் மார்க் இருக்கும். பட் இதில் சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரே ஒரு வீடியோ தாங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா அப்போ ரீடேக் கோர்ஸ்னு கொடுக்கும்போது
சப்போஸ் ரீசெட் டேட்டான்னு சொன்னீங்கன்னா இது பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஆனால் கீப் டேட்டான்னு கொடுத்திங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதனால் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் போனீங்கன்னா இங்கே இருக்காது. ஸோ என்ரோல்டு கோர்சஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் அதோட இது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கோமோ அதை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணணும். தப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா?